இந்த வீடியோ பாருங்க. இது எப்படி ரீட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்போ கனெக்ட் பண்ணிட்டு கேப் கட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு தேவையான இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல அந்த எஃபெக்ட் வேணுமா கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஃப்ரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஓவர்லேன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஓவர்லே பண்ணிக்கோங்க. ஓவர்லே கிளிக் பண்ணிவிட்டு சைடில் தள்ளிங்கன்னா ரிமூவ் பிக்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோ ரிமூவ் காட்டும், அதை கொடுத்துக்கோங்க. பிக் ஆப்ஷனை கொடுத்து வெளியே வந்தீங்கன்னா சைடில் தள்ளிங்கன்னா மாஸ்க்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த ஃபஸ்ட்டு ஹெட் பாட்டம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதில் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அதை அழுத்தி பிடிச்சி கீழே கொண்டு வந்து கீழே வந்துடும். சைடில் தள்ளிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ரெண்டாவது பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. கீழே இருக்க அந்த ரெண்டாவது லேயரை கிளிக் பண்ணி அகைன் ஒரு டூப்ளிகேட் எடுத்து கீழே கொண்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் சைடில் தானே மாஸ்க்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த மூணாவது பாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ண இந்த எஃபெக்ட்டை 3 லேயரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.